ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நெல்லையிலிருந்து பூர்ணா பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். பட்டர்ஃப்ளை வெட் கிரைண்டர் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு கிரைண்டரு. மாடல் எனக்கு பிடிச்சிருந்தது, கலரும் பிடிச்சிருந்தது. எடுத்து ரிமூவ் பண்ணி பார்ப்போமா, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வெளியிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா. நான் சொல்கிறது புதுசாக கல்யாணம் பண்ணி போனவங்களுக்கும் கிரைண்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி ஊற வச்சுக்கணும். ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு அந்த கிரைண்டரில் ஹாட் வாட்டரும் இல்லாமல் கூலிங் வாட்டரும் இல்லாமல் மிதமான அந்த வெந்நீர் எடுத்து கிரைண்டரில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். அதில் இருக்க தூசு எல்லாமே போகணும். அது வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கு எடுத்து கொஞ்சம் ஒரு டம்ளர் அரிசியை போட்டு அரைக்கணும். அரைச்சி அதுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதும் எடுத்து வச்சுருப்போன்னா இட்லி தோசை மாவு அந்த உளுந்து எடுத்து அரைச்சிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். இப்படி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டர்? எங்கள் வீட்டு கிரைண்டரு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வார வீடியோவில் திருநெல்வேலி ரெசிபி தான் வரும். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பண்ணி தரதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். தேங்க்யூ.